முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு, முதலமைச்சருக்கு பதிலா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை இந்திய ஜனநாயகம் எந்த மாநிலத்திலையும் எந்த சட்டமன்றத்திலையும் பார்த்திருக்காது. யார் நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அவைக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கெல்லாம் அவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்க இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற டைம் வேணும்னு முதலமைச்சர் கேட்டார். ஆட்சி அமைஞ்சோன்னு இந்த பட்ஜெட்ல அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதை சொல்வதற்கு கூட அவங்களுக்கு டைம் இல்ல, இன்னும் டைம் கேக்குறாங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உரிமை தொகை திட்டத்துக்கு அதை பத்தி எல்லாம் எடுத்திருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி பேசவே இல்லை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பத்தி அதை உயர்த்தி கொடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இந்த பட்ஜெட் அதை பத்தி பேச இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எல்லா திட்டங்களும் பேரை மாத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே மாற்றம் தான். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.